ஸோ இன்றைய தளிகை விஸ்வேஷ் பண்ண போகிறான். என்ன பண்ண போகிறான் அப்படின்னா வெண்டைக்காய் சாம்பார், பீன்ஸ் மசாலா கறி, கத்திரிக்காய் அவியல். எஸ். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் சாம்பாருக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்? வெண்டைக்காய் சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் இருக்கு இல்லையா? இருக்குது, வெண்டைக்காவும் இருக்குது. வெண்டைக்காய் 4-5 வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 கப் வந்து துவரம் பருப்பு. ஓகே. ஒரு பெரிய தக்காளி, 3-4 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் ஒரு கை அளவு புளி டேமரின். ஓகே, ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ் தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இதை வச்சு வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இந்த பருப்பு வந்து கொஞ்சம் அலம்பிட்டு போடணும். இப்போ வந்து அப்படியே தக்காளி போட்டு ஒரு 2 கப்ஸ் ஜலம் எடுத்துருக்கேன். கோலம் போடல இன்னைக்கு. கோலம் வருமா உனக்கு? இல்லை, பட் ட்ரை பண்ணலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்தது பீன்ஸ் மசாலா கறி. எஸ், பீன்ஸ் மசாலா கறி பண்ண போகிறோம். இதுக்கு 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஒன்று வந்து இந்த பீன்ஸும் தக்காளியும் நல்லா வேக வைக்கணும், ஒரு 2 விசில்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக ஆக்குறோம். அப்புறம் இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணியெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி கொண்டு வர போகிறோம். 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வறுத்து அரைக்கிறதுக்கு. பாப்பி சீட்ஸ், ஜீரா சீட்ஸ். இல்லை, பாப்பி சீட்ஸ்னால் கசகசா 1 டீஸ்பூன், மல்லி விதை 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். கரெக்ட். ஒரு 6-7 வரமிளகா. அவ்வளோதான். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வேக வைக்கும் போது அதில் போட்டு அதுவும் உப்பும் போட்டு வேக வச்சிடணும். அவ்வளோதான். வேக வச்சிடலாம். அப்போ ஓகே. பீன்ஸ் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் டொமேட்டோஸ். கொஞ்சம் அவ்வளோ வாட்டர் வேணாம், ஆனால் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் விடலாம். ஸோ இதெல்லாம் விட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போடணும். ஆமாம், உப்பு மஞ்சள் பொடியும் போடணும். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து அந்த பீன்ஸும் தக்காளியும் போட்டிருக்கோம். உப்பு வித் மஞ்சள் பொடி. ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில். ஓகே. ரெண்டுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஓகே. இப்போ சாம்பாரும் கறியும் ஆயின் இருக்கு. ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் அவியல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பீன்ஸ் மசாலா கறிக்கு வறுத்துட்டு அரைக்கணும். ஓகே. இப்போ வந்து இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஓகே. பை த டைம் திஸ் ஹேப்பன்ஸ் ஒரு கேள்வி இருக்குது. ஓகே. யூஸ்வலாக நான் வரும்போது எப்போதுமே யூ அண்ட் மம்மி சமைக்கும் போது ஸ்பிரிச்சுவலாகவே அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட்லேயே போகிறீங்க. ஆமாம். எதுக்காக ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சாப்பாடு முறை இருக்கு இல்லையா? ஆமாம். வெஜிடேரியன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்தது வீகன் அப்படின்னு, அதாவது இந்த டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ரஜோ குணங்கள் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் சில பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். இந்த புளி, அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறமா இன்னொன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வேதிக் ஃபுட். எஸ். ஓகே. ஸோ வெஜிடேரியன் ப்ளஸ் வீகன் ப்ளஸ் சாத்விக் விச் இஸ் ஈக்குவல் டு வேதிக் ஃபுட். இந்த வேதிக் ஃபுட்டில் இது 3ம் இருக்குது. இது தவிர இன்னொன்று இருக்குது, அதாவது குக் பண்ணுறவாளுடைய மனநிலைமை. குக் பண்ணுறவா சந்தோஷமாகவும் நல்ல ஒரு விஷயங்களும் மனசில் ஓடின்னு இருக்கும்போது அந்த குக்டு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, சாதத்துலேருந்து குழம்பு கூட்டில் வரைக்கும் எல்லாமே வந்து அற்புதமாக வரும். இதான் வந்து வேத உணவு, அதாவது வேதிக் ஃபுட். ஸோ இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இல்லை, சமைக்கிறவாளுடைய மனசும் பக்குவமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேதிக் ஃபுட் அப்படிங்கிற நம்மளுடைய கான்செப்ட். ஓகே. ஸோ இதுவும் இருக்கணும், வெஜிடேரியன், வீகன், சாத்விக் ப்ளஸ் திங்கிங் விச் இஸ் ஈக்குவல் டு Ayyangar Kitchen cooking. ஸோ வி ஃபாலோ த வேதிக் ஃபுட் கான்செப்ட். அதனால் வந்து சமைக்கும் போது எப்போவுமே வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் தாட்ஸ். ஓகே. இப்போது கலர் தெரியுது இல்லையா, ரெட்லேருந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இது எடுத்துடலாம். எடுத்துட்டு
அரைச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் அவியல். கத்திரிக்காய் அவியல் தேவையான பொருட்கள். இப்போ வந்து உரத் தால், கத்திரிக்காய். ஒரே நிமிஷம், ஸ்டார்டிங்லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்னு ஸ்டார்டிங்லேருந்து வரலாம். கத்திரிக்காய் அவியலுக்கு கத்திரிக்காய் தான் ஸ்டார்டிங். இல்லை ஓகே சரி. கத்திரிக்காய். ஓகே. கத்திரிக்காய் எவ்வளோ போட்டிருக்கேன்? ஒரு 1/2 kg. ஓகே. அது நறுக்கி ஜலத்தில் வச்சுருக்கோம், இல்லைன்னா கருப்பாக போயிடும். கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய். அப்புறம் 3 ஜிஞ்சர். ஸோ இதெல்லாம் அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீஸு, உரத் தாலும், கடுகும் உளுத்தம் பருப்பும், அப்புறம் 2 மிளகா. ஸோ இப்போது எண்ணெயை வச்சுருக்கேன், காயட்டும். ஓகே. எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு, வரமிளகா, அப்படியே 2 கருவேப்பிலை போட போகிறேன். வெடிச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டு ஆட் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு கேள்வி இருக்குது. உப்பு அப்புறம் தயிர் இல்லையா, தயிர் மோர், எதுக்கு அந்த ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? அது என்னென்னா உப்பு, ஊறுகாய், மோர், தயிர் இதெல்லாம் கொஞ்சம் புளிப்புத்தன்மை, உப்புத்தன்மை இருக்கும். ஆமாம். இதில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் போட்டோம் அப்படின்னா அதில் ரியாக்ஷன் ஆகி அந்த ஸ்பூனோடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அதெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவான்னா மர ஸ்பூனு இல்லைன்னா கை தான். இப்போ என் அம்மாலாம், என் பாட்டி இருக்கால, பாட்டிலாம் அம்மாலாம் பார்த்தேன்னா கையில் தான் உப்பு போடுவாள். அந்த அளவு வந்து கையில் தான் இன்னும் சொல்லுவாள் கை அளவு அப்படின்னு சொல்லுவாள். இன்னொன்று ரீசன் வந்து ஸ்பூன் போட மாட்டான். அது வந்து ரீசன் வந்து இதுதான். ஓ, பிகாஸ் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக இந்த எவர் சில்வர் போடுறதில்ல. ஓகே. மர ஸ்பூன் இல்லைன்னா கை அளவு. ஓகே. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அங்கே ஒரு 2 கேள்வி இருக்குது, அப்போது பார்க்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஆமாம், ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா? மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. இப்போது இதில் அந்த இஞ்சியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம். அந்த இஞ்சி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? ஆமாம், ரா ஸ்மெல். அந்த ஸ்மெல் போகிறதுக்கு அப்படியே இது மேலே போட்டு மூடி வைக்கணும். ஓகே. மூடி வச்சா அந்த ஸ்டீம்லேயே அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் கொஞ்சம் குக் ஆகி டேஸ்ட்டாக மாறிடும். ஓகே. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓகே. ஸோ நம்ம தமிழில் வந்து 3 தமிழ் இருக்குது. ஓகே. முத்தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம் அப்படின்னு சொல்லுவாள். சங்கம் வச்சு தமிழை வளர்த்தான். அதாவது 3 தமிழ் அப்படின்னு சொல்லுவாள். இயல், இசை, நாடகம். இயல் அப்படின்னா இயற்கையாக நம்ம பேசுகிறது, நம்ம ஆற்றுலலாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி. நாடகத்தமிழ், அதாவது மேடையில் பேசுகிறது. அப்புறம் வந்து இசை தமிழ், இலக்கியம், இசைக்கு ஒரு தமிழ் இருக்கும். அது வந்து எதுகை மோனை, சம்டைம்ஸ் வந்து இலக்கணத்துக்கு சார்ந்து அந்த தமிழ் இருக்கும். ஓகே. அந்த இலக்கணத்தை சார்ந்துன்னா சிலது வந்து எதுகை மோனைக்காக சின்ன ரா பெரிய ராவை கூட மாற்றுவா, அந்த மாதிரி. அதுதான் இலக்கிய தமிழ். இயல், இசை, நாடகம். இந்த தமிழ் அப்படி வளர்த்தா. நம்ம வளர்த்துட்டு இருக்கிற தமிழ் என்ன தெரியுமா? பண்ணு தமிழ். பண்ணு தமிழா? ஆமாம். பண்ணு அப்படின்னா ஆட் பண்ணு, மிக்ஸ் பண்ணு, ஸ்ப்ரெட் பண்ணு. அந்த தமிழ் பேர் என்ன? பண்ணு தமிழ். பண்ணு தமிழ். நம்ம வந்து இப்போ வளர்த்துட்டு இருக்கிறது பண்ணு தமிழ். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து தமிழ் வந்து பண்ணு தமிழை கொஞ்சம் பண்ணு தமிழை கொஞ்சம் குறைச்சோம்னா ஓகே இந்த இயல் இசை நாடகம் கொஞ்சம் வளரும். சரி. ஓகே. அது எல்லாருக்கும் உண்டு. எனக்கு ஒரு பண்ணு தமிழ் நம்ம வந்து பண்ணு தமிழ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபுல்லாக இறங்கிட்டோம், டீப்பாக இறங்கிட்டோம். ஆமாம், அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். ஓகே. வந்துடலாம் வெளியே வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ வெண்டைக்காய் சாம்பாருக்கு தாளிச்சுக்கணுமா? ஆமாம். ஸோ 2 ஸ்பூன்ஸ் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஓகே. கடுகு, அப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இப்போ அந்த பருப்பு எடுத்துட்டோம் இல்லையா? ஆமாம். அப்படியே நல்லா மசிச்சுக்கணும். இப்போது நல்லா வெடிச்சிருச்சு. இதில் அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி இருக்கும், அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இல்லை ஃபில்டர் பண்ணிட்டேன். ஓகே. ஃபில்டர் பண்ணி புளி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இதில் 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ அந்த பருப்பில் உப்பு போடல, ஸோ இதுலேயே ஒரு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஓகே. உப்பு 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ கொஞ்சம் காய் வெந்திருக்கு. ஸோ இதில் அந்த பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிடலாமா? சேர்த்துடலாம். ஓகே. ஸோ அது மசிஞ்சுருக்கல? ஆமாம். தக்காளியும் பருப்பு மசிச்சு வச்சுட்டுருக்கேன். ஓகே. இதை அப்படி கலந்துரு. இப்போது கொதி வந்துடுச்சு இல்லையா? ஆமாம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். ஓகே. சேர்த்துட்டு இப்போது இது சாம்பார் கம்ப்ளீட்டட். ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே கிண்டிட்டு கத்திரிக்காய் அவியல். சூப்பர். ஸோ இப்போ வந்து பீன்ஸ் மசாலா கறிக்கு இதில் வந்து பீன்ஸ் வேக வச்சுருக்கேன் இல்லையா? ஆமாம். பீன்ஸும் தக்காளி கொஞ்சம் மசிச்சுட்டு தாளிச்சதோட போடணும். இந்தளவுக்கு மசிச்சுட்டியா? எஸ். எண்ணெய் காஞ்சது 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆமாம். இப்போ கடுகு போடணும். கடுகு போட்டோம். வெடிச்சிருக்கு. இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாம். அதை வந்து போட்டோமா? பவுடர் வந்து அரைச்சோம். வாசனை பார்த்துன்னு உள்ள வந்தேன். நல்லா வந்திருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்கானே. பீன்ஸ் மசாலா கறி. தனியா ஜீரகம் போட்டியா? தனியா ஜீரகம், கசகசா, மிளகா. சூப்பர். கத்திரிக்காய் அவியல் கூட நல்லா வந்திருக்கு. பரவாயில்ல, சூப்பராக பண்ணுறேன். தேங்க்ஸ் விசேஷ். ஃபேண்டாஸ்டிக். டுடேஸ் மெனு இதுதான். சூப்பர். ஸோ இன்றைய தளிகை ரெடி. பீன்ஸ் மசாலா கறி, கத்திரிக்காய் அவியல், வெண்டைக்காய் சாம்பார். எஸ். விஸ்வேஷோட கை மனம் இன்னைக்கு. இப்போ வந்து வேணும்னா மேலே வந்து கொஞ்சம் கீ வந்து சேர்த்துடலாம். தேங்க்ஸ் விஸ்வேஷ். தேங்க்யூ.